அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி 18 1/6/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு ஜூன் மாதம் இரவு 1:58 இந்த மிதுன ராசியில் இருந்து இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் கடகராசியில் அமர்ந்து எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் தீர்மானிப்பது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் என்பதை தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் நல்ல பலன்களே உங்களை வந்தடையும். அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒன்னா துன்பங்களே வந்து சேரும். அதன் பாவத்துவத்தின் அளவீடுகளுக்கு ஏற்ப அந்த துன்பங்களின் அளவீடுகளும் இருக்கும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையோட சுவிட்ச் அங்கே தான் இருக்குது. இன்ப துன்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தசா நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது. அப்போ அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது அந்த மாதிரி அதனுடைய அதிதேவதையை தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களை வந்தடையும். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு பலனுக்குள்ளே போகுமா? இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி 18 மிதுனத்திலிருந்து கடகத்தில் உட்கார்ற அந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க, உங்க 2ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும் என்பது மூல நூட்களின் வாக்கு. அப்போ எந்த இடத்தை பார்க்கிறாரோ அது சுபத்துவமாக மாறும், விருத்தியாகும், அந்த இடம் காப்பாற்றப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது விருச்சிகத்தை பார்க்கும்பொழுது என்ன நடக்கும்? அது தனம், வாக்கு, குடும்பம் இது எல்லாமே காப்பாற்றப்படும். தனம்னா வரக்கூடிய வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய முயற்சி பலிதமாகும். அதற்கான முயற்சி பலிதமாகும். பேசுற பேச்சு அப்படியே பலிக்கும். வாக்கு பலிதம் உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அது மட்டும் இல்ல, பேச்சு சும்மா அர்த்தம் பொதிந்த வீச்சிலான பேச்சாக இருக்கும். உங்களுக்கு முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ கடாட்சம் மிளிரும். ஏன்னா குரு பகவான் ஒழுக்கம் மிக்கவர் இல்லையா, தெய்வ கடாட்சம் நிறைந்தவர் இல்லையா, அப்போ முகத்துல ஒரு தேஜஸ் வெளிப்படும். முகக்கலை தெய்வ கலையாக வெளிப்படும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்ப சிக்கல்கள் பிரச்சனைகள் முற்றிலுமாக களைந்தெறியப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்பத்தில் உங்கள் சொல் பேச்சு தட்ட மாட்டார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுப்படுவார்கள் உங்களுக்கு. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். திருமண தடை இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கு. குடும்பம் அப்படின்னா குடும்பம் அமைகின்ற யோகம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம்னு ஒன்று நடக்கும். அப்போ இது சார்ந்த தடைகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உடைபட்டு திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். குடும்பம் பார்த்தீங்கன்னா கோயிலாக திகழுது அப்படிம்பாங்களா, குடும்பம் ஒரு கோயில் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு குரு பகவான் அந்த ஒழுக்க மிக்க நபரால் உங்களுடைய குடும்பம் கோயிலாக திகழும்.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் மிக பலமானதாக இருக்கும். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலால் குடும்ப வருமானம் மேன்மேலும் அளவுக்கு அதிகமாக மாறும். வட்டி தொழிலாலும் குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும். குடும்ப எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அவர்களை விட்டு அகலும். குடும்பம் சார்ந்த உங்களுடைய சகல முயற்சிகளும் மிக வெற்றியை நோக்கி திரும்பும். தாய்க்காகவும் உங்களுடைய நிலபுலங்களுக்காகவும் சொத்துக்காகவும் அதில் இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ்க்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிக பலமானதாக இருக்கும். அந்த 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வையிட்டு அந்த 4ஆம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது. அப்போ வீடு கட்டுதல், வண்டி வாகனங்களை வாங்குதல் நடக்கும். வீடு கட்டுதல், வாங்குதல், பல கட்டிடங்களை கட்டுதல், தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழிற்கூடங்களை கட்டுதல், கட்டிடம், மணல், ஜல்லி, சிங்கல் இது எல்லாமே வந்து கை வைக்கிறதுக்கு வாய்ப்பை வந்து கொடுக்குது. வண்டி வாகனம், அளப்பரிய வண்டி வாகனங்கள், அதாவது ஆஃப் ஹைவே, பார உந்து, லாரிங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசரு, கிரேன்ஸு, இது மாதிரி எதாக இருந்தாலும் சரி, பார உந்துகளாக இருந்தாலும் சரி, ஹெவி வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது 2 வீலராக இருந்தாலும் சரி, அல்லது காராக இருந்தாலும் சரி, பழைய வண்டினா பிரச்சனை வந்து தீரும் இனிமேல் தான். அது இல்லாமல் புது வண்டி வாங்குறதுக்கும் ஃபுல்லாக வழிவிடுது. விவசாயம் நஷ்டமடைந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் லாபத்தை நோக்கி திரும்பும். விவசாய நிலங்கள் சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும். தண்ணீர் தட்டுப்பாடு அகலும். தாய், உங்களுடைய தாய் மிக பலமாக தெம்பாக திராணியுடன் வலம் வருவார். குரல் சத்தம் ஜாஸ்தி கேட்கும். அவரை பிடித்த பிணிகள் அவரை விட்டு அகலும். தாய்க்காக நீங்கள் எடுக்கும் ஒரு சில முயற்சி அப்படியே பலிதமாகும். சொத்து சார்ந்த வம்பு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்து சார்ந்த எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். குடும்பம் சார்ந்த எதிரிகளும் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை என குதூகலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. கர்ப்பதானம் அந்த இடம். அப்போ குழந்தையற்றவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. கட்டில் சுகம், தலையணை சுகம் நிச்சயமாக ஓங்கும். உங்களுடைய சமயோஜித புத்தி, வித்தைத்தனம் மேம்படும். அந்த இடம் அப்பேற்பட்ட நன்மையை வந்து பக்காவாக கொடுக்குது. வீடு சிவகடாட்சத்துடன் திகழ வைக்கும். அந்த அளவுக்கு காட்டுது. அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்து பலன்களை வழங்குகிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த இடம் சுபத்துவமா மாறுது அப்படின்னா 6ஆம் இடம். அப்போ எதிரிகளே மொத்தமா இல்லாம போயிடுவாங்க. எதிரிகள் வந்து மாறிடுவாங்க. இல்லைன்னா என்னதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அப்போ எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். ஒரு நேர்முக தேர்வு, ஒரு போட்டித் தேர்வு, எழுத்து தேர்வு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை, வெளி மாநிலத்தில் வேலை, வெளியூர்களில் வேலை, உள்நாட்டில் வேலை, தனியார் துறையில் வேலை, அரசாங்க துறையில் வேலை நிச்சயம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் அருளப்படும். வட்டி தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். இந்த ஓமலு, கண்ணுப்பட்டு போச்சு அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்குகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு அந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதில் எல்லாத்திலையுமே வெற்றி உங்களுக்கு தான். மிகப்பெரிய கடனாளியாக இருந்தால் கூட சரி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, தின வட்டி வாங்கிட்டு இருந்தாலும் சரி, அதை முழுமுற்றாக அடைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். மாமான்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டாலும் சரி, அவங்களால ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அப்பேற்பட்ட உன்னதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேருது.
வேலைக்கான முயற்சி பன்மடங்கு அதிகரிக்கும். முதல்ல விட ரெஷ்யூம் வந்து அவ்வளோ அனுப்புவீங்க, சல்னு அவ்வளோ அனுப்புவீங்க, அவ்வளோ இருக்கும். உங்களுடைய சொத்து, நிலம், சொந்த சொத்து, நிலம் சார்ந்த விஷயங்களில் வம்பு வழக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதிலேயும் வந்து வெற்றிகள் வந்து உங்களுக்கு குவியும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம் வேலை செய்யறதுனாலே மிகப்பெரிய தெம்பு. ஒரு விஷயத்தை வந்து நான் போராடி தான் வெற்றி பெறணும். நான் பல வருஷமா ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விஷயங்கள் தடைபட்டு போகுது, தடைபட்டு தடங்களாகி நின்று போயிடுது, இது வரைக்குமே எனக்கு கிடைக்கல. அப்பேற்பட்ட விஷயங்களை கூட போராடி வெற்றி பெறுதல் நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படுகிறது. யார் யாரெல்லாம் குடும்ப சண்டை, அதாவது திருமண சண்டை, நீடித்த திருமண சண்டை முடிவுக்கு வரும், நீடித்த திருமண சண்டை முடிவுக்கு வரும். விவாகரத்து வேண்டுவோருக்கு விவாகரத்து கிடைக்கும். டைவர்ஸ் வேணுமா கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுதான் வேணும், ஒத்த கால கிடைச்சிரும். நீண்ட கால திருமண சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம் தான். 2வது வீடு கட்டுறது, 2வது வண்டி வாகனங்களை வாங்குதல், ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகன சொத்துக்களை சேர்த்தல், இது எல்லாமே பலிதமாகக்கூடிய இடம் வந்து அதுதான். அது மட்டுமல்ல, சகலவிதமான விஷயங்களிலும் இந்த பத்திரப்பதிவு, பேப்பர் ஒர்க்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, கையெழுத்து போட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி அவர் ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏஜென்ட் எடுக்கிறது, குத்தகை எடுக்கிறது, இதில் இருக்கக்கூடிய சகலவிதமான சிக்கல்களுக்கும் நல்ல முடிவு நிச்சயமாக எட்டும் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சொத்து சார்ந்த பேப்பர் ஒர்க்ஸ், அதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து செய்யும் தொழிலும் அமோகமாக வளர்ச்சியை நோக்கி திரும்பும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் மிக சிறந்த சிறப்பு உண்டு. இந்த பட்டி போட்டு ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, இந்த மாதிரி வந்து கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, குடும்ப வழக்குகளும் நல்ல நிலைமையில் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். பேசி பேசியே எதிரியை ஜெயித்தல், இது வந்து பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, பேசி பேசியே பல விஷயங்களை சாதிக்கிறது. ஒரு 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 ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து கொண்டு வர்றது, ஒர்க்கை வந்து பிடிக்கிறது, இந்த பேசி பேசியே எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதிச்சிருவீங்க. இந்த ஐடி துறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்யூனிகேஷன் துறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஐ, கம்ப்யூட்டர், டேட்டா அனலிஸு, இதெல்லாமே வீட்டிலேருந்து யாராவது எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சொந்த தொழிலாக எடுத்து வீட்டிலே வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் காத்திருக்கிறார். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நான் முன் சொன்னது போலதான் தமிழ் நெஞ்சங்களே, எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வரும்னு பார்ப்போமா? 10ஆம் இடத்துல வந்து உட்காந்துறாரு. சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜென்மகுரு வந்து பார்த்தீங்கன்னா ராமரை வந்து வனவாசம் அமைச்சிருச்சு அப்படிம்பாங்க. 9ல் குரு வந்தால் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க உட்காந்த இடமும் ரொம்ப சுபத்துவம் ஆகிடும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்ட்டு. நோ சான்ஸ். மிகப்பெரிய பிளானட் அது வந்து அந்த 10ஆம் இடம் பயங்கரமாக வெயிட்டேஜ் வருது, அந்த இடத்துக்கு செம்ம வெயிட்டேஜ் வருது. அப்போது அந்த கடகத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும் போகும். எப்பப்பெல்லாம் தனியாக இருக்கிறாரோ அப்பயும் பிரச்சனை. ஏன்னா அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா அதுவும் உண்டு. அது மட்டுமல்ல, குரு வந்து பார்க்கும் இடம்தான் வந்து விருத்தியாகும், இருக்கும் இடம் பால்படும்னா. சனி பகவான் தான் இருக்கும் இடம் வளர்ச்சி எல்லாமே ஆகும், பார்க்கும் இடம் பால்படும். ஆனால் குரு பகவான் அப்படியே ஆப்போசிட். எந்த இடத்த பார்க்குறாரோ அது வந்து விருத்தியாகும், காப்பாற்றப்படுவார்கள் அந்த இடம். ஆனால் இருக்கும் இடம் ஏன் அப்படின்னா அந்த இடமே வந்து தாங்காது, அவ்வளோ வெயிட். அப்போது உச்சி ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு, வெற்றி ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு, தொழில் ஸ்தானம் கௌரவ ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு.
அப்போ இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறதோ, தொழில் நிமித்தமாக பயணங்கள் செய்வதோ, தொழில் நிமித்தமாக ஒரு மீட்டிங் போட்டு அதில் வந்து ஒரு சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணி தொழிலை வளர்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு போகிற விஷயங்கள்லையோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை காலவாரி விட்டுரும். ஒரு விஷயத்தை எடுத்த உடனே மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சோங்களேன், அது வந்து என்ன நடக்கும்னா, இப்போலாம் தங்கு தடை இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பாருங்க, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது தங்கு தடை வரும் பாருங்க, அப்பயே புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அது வந்து தசா புத்தி நல்லா இருந்தால் ஒன்றும் பண்ணாது, தசா புத்தி சரியில்லைன்னா இதில் மாட்டிப்போம். நான் தான் சொல்கிறேனே, தசா நடத்துகிற கிரகத்தை அனுசரிங்க. நீங்கள் வந்து அதை அனுதினமும் அதை சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் நன்மை நடக்கும்னு நம்ம வந்து சொல்கிறோம். நான் எதுவுமே மாட்டேன், நான் செவத்து மேலே தான் கால் வச்சு படுத்துவேன், குப்புரடிச்சு படுத்துங்குவேன், நான் இப்படி தானே இருப்பேன் அப்படின்னா இது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து அந்த இடத்துல இருக்குது, சுயமரியாதை அந்த இடத்துல இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க கொண்டு போய் வைக்கிறான்? 10ஆம் இடத்துல தான் வைக்கிறான். வேலையும் தொழிலும் தான் ஒருத்தனுக்கு கௌரவத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும் அப்படின்றான். அப்போ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தங்கு தடைகள் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்திருக்கும். இனிமேல் சந்திப்பீங்க. வெற்றி ஸ்தானம் ஒரு 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு வந்தீங்க. இப்போ அவ்வளோ கிடைக்குமானே சந்தேகம். தொழில் ஸ்தானம் அடி வாங்குது. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தத்தனம் வந்து உருவாகும். வேலையில் செய்யும் போதே தப்பாக செய்யறது, இதெல்லாம் நடக்கும். இவ்வளவு விஷயங்களும் வந்து அப்படியே நம்ம வந்து என்னதான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய தடைகள், தாமதங்கள் அந்த இடத்துல வந்து உருவாகும். தொழிலை வந்து நஷ்டம் பண்ண வைக்கும், கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நல்ல மாதிரி வந்து கொண்டு போய் முடிச்சு வைக்குமா அப்படின்னா அந்த ஊதிய உயர்வு கிடைக்கிறது, பட்டம் பதவிகள் கிடைக்கிறது, உயர் பதவிகள், மேற்பதவிகள் வந்து கிடைக்கிறது. இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும். ஆராய்ச்சி கல்வி, இந்த 9, 10 ரெண்டுமே அந்த ஆராய்ச்சி கல்வி, மாஸ்டர் டிகிரி இதெல்லாமே. அப்போது கல்வியில் தடை வந்து உண்டு பண்ணும். மேற்படிப்பு, உயர் படிப்பு, பட்டய படிப்பில் வந்து தடங்களை வந்து உருவாக்கும். ஒருத்தனுக்கு 10ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் சகல விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். அப்போ அதுலேயே வந்து வேலை செய்ய வைக்குது. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது அங்கே போயிடுவார். அப்போ கேதுவும் குருவும் இணையும் போது கேளை யோகம் என்று அருளப்படுகிறது. அது வரைக்குமாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து தனிச்சு இருக்க போகிறதில்ல குரு, அப்படியே வெளியே வந்துட போகிறார். கேது கூட இருந்துட்டு வெளியே வந்துட போகிறார். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சந்திரன் எல்லாம் ஒரு வாட்டி வந்து போவாங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூ ஏற்படுறதில்ல. ஆனால் உட்கார்ந்த இடம் பால்படும் என்பது மூல நூட்களின் கூற்று. அந்த 10ஆம் இடம் அடி வாங்கிறதுனால உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது மிக அவசியம். இல்லைன்னா சுரண்டி பார்ப்பானுங்க, கவனமாக இருக்கணும். இதுல நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. குரு பகவானை போய் பார்க்கணும், அவ்வளோதான். மண்டி போட்டு வணங்கணும், அதுதான் ஸ்பெஷல். சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வியாழக்கிழமை தோறும் மேற்கொள்வதே மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ கொண்டக்கடலையில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபமேற்றி வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.